ட்ரம்பை ஃபாலோ செய்து வெற்றி பெற்ற ஜெர்மனி அதிபர். ஜெர்மனியில் ஆட்சியை பிடித்த ஃபெட்ரிக் மெர்ஸ் வாழ்த்து கூறிய அமெரிக்க அதிபர். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் ஒலாஃப் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சரை சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் பதவி நீக்கம் செய்ததால் கூட்டணி கட்சிகள் ஆட்சியை கலைக்க திட்டமிட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் அரசு தோல்வி கண்டது. இதனையடுத்து ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கூட்டணியின் தலைவரான ஃபெட்ரிக் மெர்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆளும் சமூக ஜனநாயக கட்சியின் ஒலாஃப் ஸ்கால்ஸ் படுதோல்வி அடைந்தார். கன்சர்வேட்டிவ் கூட்டணியில் கிறிஸ்துவ ஜனநாயக யூனியன் மற்றும் கிறிஸ்துவ சோசியல் யூனியன் கட்சிகள் அதிக வாக்கு சதவிகிதத்தை அறுவடை செய்து ஃபெட்ரிக் மெர்ஸுக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்துள்ளது. கன்சர்வேட்டிவ் CSU CDU கூட்டணி மொத்தமாக 28.5% வாக்குகளை பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஃபெட்ரிக் மெர்ஸ் தேர்தலுக்கு முன்பாக ஜெர்மனியில் சட்டவிரோதமாக வசிக்கும் வெளிநாட்டவர்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்ற வாக்குறுதி அளித்திருந்தார். இது அவருக்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 2022 கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த மெர்ஸ் தற்போது அதிபராக உயர்ந்திருக்கிறார். ஜெர்மனி பொருளாதாரம் தொடர்ந்து சரிவடைந்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என வாக்குறுதி அளித்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் மெர்ஸ். சட்ட நிபுணர்கள் பின்னணி கொண்ட குடும்பத்தில் 1955 ஆண்டு ஜெர்மனியின் ஃப்ரிலோன் நகரில் பிறந்தவர் மெர்ஸ். இவரது மனைவி சார்லட் மெர்ஸும் சட்ட வல்லுநர்தான். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். 1994 ஜெர்மனி நாடாளுமன்றத்திற்கு தேர்வான ஃபெட்ரிக் மெர்ஸ் கிறிஸ்துவ ஜனநாயக யூனியன் கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். 2009 அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டதால் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனி முன்னாள் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் பதவியை ராஜினாமா செய்த பிறகு மீண்டும் அரசியலுக்கு திரும்பினார். ஃபெட்ரிக் மெர்ஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவை போலவே ஜெர்மனி மக்களும் முட்டாள்தனமான கொள்கைகளை புறந்தள்ளி தேர்தலில் சரியான முடிவை எடுத்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார்.